சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா, 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 வாழ்வோம் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வோம் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகினேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாகினேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, 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 கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான்
விண்ணேன் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ளவள் என்றழைப்பேன். அல்லேலூயா, 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 உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிலுவை சுமந்தவர்களாக அனுதினமும் தகப்பனே உங்களுக்கு பின்னதாக எங்கள் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு எங்களை சுற்றி நெருங்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு எங்கள் விசுவாசத்தை தொடங்கினவராகிய உம்மை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் எங்களுக்கு பொறுமையாய் ஓடுகிறதற்கு நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டுவீராக டாடி. எல்லாரும் கொஞ்ச நேரம் உங்களை விட்டு கொடுத்து உங்கள் வாய்களை திறந்து தேவனிடத்தில் அப்படியே பேசுவீங்களாம். தகப்பனே, அநேக பாரங்கள், அநேக தாங்க முடியாத வேதனைகள், அநேக கேள்விகள், குழப்பங்கள் தகப்பனே எங்களை சுற்றி இருந்தாலும் தகப்பனே, உமக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. அந்த விண்ணை விட்டு எங்கள் கண்களை நாங்கள் ஒரு நாள் அகற்றக்கூடாதுப்பா தகப்பனே. எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்கணும் தகப்பனே. பரலோக வார்த்தைக்கு தகப்பனே நாங்கள் செவி சாய்க்கிறவர்களாய் நாங்கள் மாறணும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எங்கள் சொந்த பந்தங்களை எங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் சுவாமி, உங்களை விட்டு நாங்கள் ஒரு நாளும் பின்மாறி போகக்கூடாது சுவாமி. உங்களை விட்டு எங்கள் கண்களை நாங்கள் மாற்றக்கூடாது அப்பா. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே எங்கள் கண்களை பதித்து ஓடுகிற ஒரு வாழ்க்கையை தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ தருவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து உங்களை விட்டு கொடுத்த தேவனிடத்துல பேசுவீங்களாம் தகப்பனே. எங்களை தகப்பனே உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்க வாழ்க்கை உங்களை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும் அப்பா. மனுஷர்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அல்ல தகப்பனே. எங்கள் சொந்தங்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அல்ல. எங்கள் சுற்றத்தாரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அல்ல தகப்பனே. எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஊழியம், எங்கள் நடத்தை, எங்கள் தகப்பனை, எங்கள் குடும்பம் உங்கள் நாம மகிமைக்காக உங்களோட தகப்பனை சாட்சிகளாய் தகப்பனை எங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இந்த காலை வேளையில உண்மையாகவே யார் யாரெல்லாம் வாய்களை திறந்து தேவனிடத்துல கேட்கிறீர்களோ நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என் தேவன் உங்கள் மேலே ஊற்றுகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்க உலகத்தார் அல்ல, நீங்க வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, நீங்க தேவனுக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். என் மகனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் மகனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பூமியில உங்களுக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறதற்கு நீர் எங்களை பலப்படுத்துவீராக அப்பா. எங்களை பலப்படுத்துவீராக சுவாமி. யார் யாரெல்லாம் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில ராஜா எங்களை விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. உங்களோட ஊழியத்தை செய்யும்படியாக தகப்பனை எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனை, அதற்காக நாங்கள் எதை இழந்தாலும் தகப்பனே பரவாயில்லை, உங்க நாம மகிமைக்காக தகப்பனை எங்களை எடுத்து நிறுத்துவீராக. எங்களை எடுத்து நிறுத்துவீராக தகப்பனை. எதற்காகவும் நாங்கள் உங்களை விட்டு பின்மாறி போயிடக்கூடாது, எதற்காகவும் உங்களை விட்டு விலகிடக்கூடாது சுவாமி. தகப்பனே, இந்த காலை வேளையில எங்க வாழ்க்கை அப்படிப்பட்டதாக மாறட்டும் அப்பா. எங்க கிறிஸ்துவ வாழ்க்கை தகப்பனை இயேசுவுக்காய் நிற்கிற ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கையாய் மாறட்டும் அப்பா. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை உன் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. உங்க சத்தங்களை உயரட்டும். யார் யாரெல்லாம் தேவனை நோக்கி ஒரு குண்ட இருதயத்தோடு வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்களோ நிச்சயமாகவே என் தேவன் உங்களை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒரு நாளும் புறக்கணிக்கிறவர் அல்ல. இந்த காலை வேளையில அப்பா உங்களுக்காக நாங்க வாழணும்னு வாஞ்சிக்கிறோம் சுவாமி. உங்க நாமகமைக்காக தகப்பன வாழணும். எங்க கிராமத்தை
உலகத்தை உங்களுக்காக ஆதாயப்படுத்தணும். அநேக ஜனங்களை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தணும் சுவாமி. எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. தகப்பனே, உம்மை நம்பி வருகிற யாரையும் நீங்க புறம்பே தள்ளுகிற தேவன் அல்லப்பா. எங்க படிப்பை வைத்து, எங்க தாளந்துகளை வைத்து, எங்களை அழகை வைத்து எங்களை நீங்க முன்குறிக்கிற தேவன் அல்ல சுவாமி. எங்களை இருதயங்களை தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீர் சிறியவனை புழுதியில் இருந்து தகப்பனை தூக்கி உயரத்திலே வைக்க தேவன் அப்பா. அவர்களை ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் தகப்பனை அமர செய்கிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையில யார் யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்கிறீர்களோ நிச்சயமாகவே என் தேவன் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும் அப்பா. இந்த உலகத்திற்காக அல்ல, இந்த உலக வேலைகளுக்காக அல்லப்பா. தகப்பனே, எங்க கண்கள் எப்பொழுதும் எனக்கு ஒத்தாசை வரும். கண்களுக்கு இயேசுவ வானத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறது ராஜா. இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் ராஜா, எங்க கண்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கட்டும் அப்பா. எங்க கண்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கட்டும் அப்பா. எங்க கண்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. இந்த நாளில் எங்கள் மேல, எங்க சபை நடுவில அந்த ஆத்தும தாகத்தை நீங்க ஊற்றுவீராகப்பா. எத்தனையோ ஜனங்கள் அழித்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. எங்க உறவினர்கள் அழித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில உங்க பற்றி தகப்பன் எனக்கு சொல்லுவதற்கு எங்கள் மத்தியில அந்த ஆத்தும பாரத்தை ஊற்றுவீராக. எங்கள் மேல அந்த இரக்கத்தை நீங்க ஊற்றுவீராக சுவாமி. இந்த பூமியில வாழும் பொழுது நீங்க ஜனங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் தகப்பனே, நீங்க இரக்கமுற்றவராக அவர்களை பார்த்து தகப்பனே நீங்க அவர்களிடத்துல சேர்ந்தீங்களே அப்பா. அதே போல அந்த இரக்க குணத்தை எங்களுக்குள்ள தருவீராக. அந்த ஆத்ம பாரத்தை நீர் எங்களுக்குள்ள ஊற்றுவீராக சுவாமி. எங்களுக்குள்ள ஊற்றுவீராக, எங்களுக்குள்ள ஊற்றுவீராகப்பா. தகப்பனே, எங்க சபை நடுவில் ஒரு ஆத்ம பாரத்தை நீர் ஊற்றுவீராக. உண்மையாகவே இந்த இடத்துல யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, பிள்ளைகளுக்குள்ளதாக அந்த ஆத்ம தாகத்தை ஊற்றுவீராக. ஆத்துமக்களுக்காக தகப்பனே திறப்பிலே நின்று ஜெபிக்கிற தகப்பனே, அந்த கண்ணீர் வற்றாத அபிஷேகத்தை நீங்க பிள்ளைகள் நடுவில் ஊற்றுவீராக. நீர் ஊற்றுவீராக, நீர் ஊற்றுவீராக, நீர் ஊற்றுவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபரகதர ஷதரபரகதர பதரலனா ரிபரகதர பதர ஷதரகதரலனா ஓ ரிபகதர ஷதரபரகதர பதரலனா. உங்க சத்தங்கள் அப்படியே உயர்த்தப்படட்டுமே. இயேசுவே, என்னை ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாற்றுவீராக. தேவனிடத்துல கேட்போமா? தகப்பனே, ஜனங்களுக்காய் கண்ணீர் வடிக்கிறவராய் என்னை மாற்றுவீராக. அந்த எஸ்தரை போல ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாய் என்னை மாற்றுங்க சுவாமி. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ தகப்பனே விதுவந்த செத்தோன்ற வாழ்க்கைகளுக்கு வேண்டாம்ப்பா. தகப்பனே, வாழுகிற ஒரு வாழ்க்கையை உமக்கென்று தகப்பனே பரலோகத்தை நிரப்புகிற அளவுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக ராஜா. ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நதியளவு தினம் கண்ணீர் விட ஆத்மதாகம் வேண்டுமையா. இந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்குள்ளதாக ஒரு மாற்றம் வரட்டும். நீங்க தேவனிடத்துல இந்த பாடலை ஒரு ஜெபமா ஏறிடுங்க. இயேசுவே, நீங்கள் இந்த இடத்துல எந்த சூழ்நிலைகளில் வேணா வந்திருக்கலாம், ஆனாலும் தேவனிடத்துல உங்கள் கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா, ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிற அந்த அபிஷேகத்தை எங்களை ஊற்றுங்க சுவாமி. கண்ணீர் வற்றாத அந்த கண்களை எங்களுக்கு தந்துருங்கப்பா. எங்கள் வாழப்பாடி உங்களை அறிந்து கொள்ளணும்ப்பா. எங்கள் முத்தமட்டி கிராமம் உங்களை அறிந்து கொள்ளணும். இந்த சென்னை குட்டை பகுதி உங்களை அறிந்து கொள்ளணும் சுவாமி. எங்கள் சேலம் உங்களை பார்க்கணும் அப்பா. எங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பில் நாங்கள் நிற்கணும் சுவாமி. எத்தனை நாட்கள் ராஜா நாங்கள் 10 பேர் மட்டுமே கூடி ஆராய்ந்து கொண்டு இருப்போம். எங்க ஜனங்கள் அழிந்து போயிடக்கூடாதுப்பா. அழிந்து போகிற ஜனங்களை தகப்பன் நீங்க சபைக்குள்ளாக கூட்டி சேர்க்கணும் அப்பா. எங்களை கொண்டு நீங்க அநேக மீன்களை, அநேக வழி மாறி போய் கொண்டிருக்கிற ஆடுகளை நீங்க சபைக்குள்ளாக கூட்டி சேர்க்கணும் சுவாமி என்று சொல்லி இந்த பாடலை பாடும் பொழுது நீங்க ஒரு ஜெபமாக தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த நிமிஷத்துல, இந்த நாளில் உங்க வாழ்க்கை மாறுன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. எல்லாரும் தேவனை நோக்கி ஹல்லேலூயா. நதியளவு தினம் கண்ணீர் விட
வேண்டுமையா தாழை தண்ணீராய் கண்கள் கண்ணீரூற்றாய் மாற வேண்டும் ஏசையா தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீரூற்றாய் மாற வேண்டும் ஏசுராஜா தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீரூற்றாய் மாற வேண்டும் ஏசையா தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீரூற்றாய் மாற வேண்டும் ஏசுராஜா அழியும் ஜனத்தை நினைக்கணும் அழுது தினமும் ஜெபிக்கணும் அழியும் ஜனத்தை நினைக்கணும் அழுது தினமும் ஜெபிக்கணும் நதியளவு தினம் கண்ணீர் விட ஆத்மதாகம் வேண்டும். எல்லாரும் கேட்போம் வாயில திறந்து. நதியளவு தினம் கண்ணீர் விட ஆத்மபாரம் வேண்டுமையா தழை தண்ணீராய் கண்கள் கண்ணீரூற்றாய் மாற வேண்டும் ஏசையா தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீரூற்றாய் மாற வேண்டும் ஏசையா தேசமழியாது காக்கப்பட பிறப்பில் நிற்பவன் யாரென்றே தேசமழியாது காக்கப்பட பிறப்பில் நிற்பவன் யாரென்று இதோ வருகின்றேன் என்னை தருகின்றேன் திறப்பின் வாசல் நிற்கின்றேன் இதோ வருகின்றேன் என்னை தரும் திறப்பின் வாசல் நிற்கின்றேன் இதோ வருகின்றேன் என்னை தருகின்றேன் திறப்பின் வாசல் நிற்கின்றேன் இதோ வருகின்றேன் என்னை தருகின்றேன் திறப்பின் வாசல் நிற்கின்றேன் தேசமழியாது காக்கப்பட பிறப்பில் நிற்பவன் யாரென்று தேசமழியாது காக்கப்பட பிறப்பில் நிற்பவன் யாரென்று இதோ வருகின்றேன் என்னை தருகின்றேன் திறப்பின் வாசல் நிற்கின்றேன் இதோ
தேசத்தை தகப்பனே தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற தகப்பனை ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். சுகத்தை தகப்பனே ராஜா தேசத்துல தகப்பனை முழங்காலிலே நிற்கிற தகப்பனை தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஆத்ம பாரத்தோடு வேண்டுகிற நீரோ தகப்பனே அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறீர் அப்பா. இந்த இடத்துல யாரு சொல்ல முடியும்? ஏசப்பா, உங்களுக்காக இந்த நான் இருக்கிறேன் சுவாமி. உங்களுக்காக இந்த வாழப்பாடி ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, இயேசுவே இந்த சென்னாய் கொட்டையில் இருக்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறப்பா. தகப்பனை எங்களை எழுத்து தகப்பனை உபயோகப்படுத்துவீராக. இந்த ஜனங்களுக்காக தகப்பனை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தகப்பனை நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக சுவாமி. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. எங்களுக்குள்ள நாங்க அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் தாமே நீர் ஊற்றுவீராக. இதோ வருகின்றேன், என்னை தருகின்றேன், திறப்பின் வாசலில் நிற்கின்றேன். இதோ வருகின்றேன், என்னை தருகின்றேன், திறப்பின் வாசலில் தெரியல. பத்தில் ஒரு பங்கு கூட உம்மை அறியல. இந்த பக்தியுள்ள தேசத்துக்கு இயேசுவ தெரியல. நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட. இந்த வார்த்தைகளை மறுபடியும் அறிக்கை செய்வோமா? நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட. சாபத்தால் அடிமைப்பட்டு போன தேசம் இது, சாபத்தால் அடிமைப்பட்டு போன தேசம் இது, சாபத்தின் கட்டுகள் அறுக்க யாரும் இங்கில்ல. இந்த சாபத்தின் கட்டுகள் அறுக்க சபையை எழுப்புமே. சாபத்தின் அடிமைப்பட்டு போன தேசம் இது, சாபத்தால் அடிமைப்பட்டு போன தேசம் இது, சாபத்தின் கட்டுகள் அறுக்க யாரும் இங்கில்ல. இந்த சாபத்தின் கட்டுகள் அறுக்க எங்களை எழுப்புமே. சாபத்தின் கட்டுகள் அறுக்க யாரும் இங்கில்ல. இந்த சாபத்தின் கட்டுகள் இந்த சபையை எழுப்புமே. சாபத்தின் கட்டுகள் அறுக்க யாரும் இங்கில்ல. இந்த சாபத்தின் கட்டுகள் அறுக்க என்னை எழுப்புமே. சாபத்தின்
எங்கள் சபையை எழுப்புமே. நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி வலது கையை உங்கள் தலை மேலே வைத்து நீங்கள் சொல்வீங்களா? என் தலை தண்ணீராக மாறட்டும்பா, என் கண்கள் கண்ணீர் ஊற்றா மாறட்டும்பா. தகப்பனே, கண்களில் கண்ணீர் வற்றாத ஒரு கிருபையை ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற அப்படி ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேலே எங்கள் சபை நடுவில் இந்த நாளை நீங்கள் ஊற்றி இருக்கீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் டாடி. எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்குறீங்க, இந்த எரேமியாவை போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும், என் தேசத்திற்காக இரவு முழுவதும் அழுது கொண்டு இருப்பேன் எரேமியா சொல்லுவது போல அப்பா, எங்கள் தேசத்திற்காக இரவு முழுவதும் அழுது ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே நீங்கள் ஊற்றுவீராக. உன் கரங்களை தலை மேலே வைத்து தகப்பனே, அந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க டாடி, எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. அல்லேலூயா. நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட. உண்மையாக யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் அதுவே என் ஜெபமாயிருக்கும். நான் இரவும் பகலும் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, கதறி கதறி கண்ணீர் வடித்திட. தகப்பனே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்க நீர் எங்களை எதிர்பார்க்கிறீர். ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு நிற்க நீர் எதிர்பார்க்கிறேன். சபையின் நடுவில் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீர் ஊற்றுகிறீர். உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கணுமே. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி
இயேசுவே, வாலிப பிள்ளைகளை எல்லாரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். எல்லா வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே, வாலிப பிள்ளைகளை உங்க கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் எந்த விதத்திலும் வழி தவறி போய்விடக் கூடாது தகப்பனே. வாலிப பிள்ளைகள் எந்த விதத்திலும் வழி தவறிவிடக் கூடாது தகப்பனே. வாலிப பிள்ளைகளை எல்லாம் ரட்சிப்பீராக. இயேசுவினுடைய இரத்தமே வாலிப பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். வாலிப பிள்ளைகளை கர்த்தனை பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. வாலிப பிள்ளைகளை இயேசுவினுடைய இரத்தம் பாதுகாக்கட்டும். வாலிப பிள்ளைகளை இயேசுவினுடைய இரத்தம் பாதுகாக்கட்டும். சத்துரு எந்த விதத்திலும் வாலிப பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தனை காத்துக் கொள்வீராக. தகப்பனே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.